சிந்துமகள் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான ஹெல்த்தியான ஒரு ப்ரோக்கலி ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வடசட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய், அது கூடவே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் நல்லா வணக்கிடுங்க. வணக்கிட்டு அது நல்லா வணங்கி வர்ற ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா, தக்காளி ஒரு 2 தக்காளி இதில் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதையும் அது கூட போட்டு வதக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தனியாக ப்ரோக்கலியை ஒரு பக்கம் தண்ணி சுடுதண்ணி வச்சு நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் அதில் ப்ரோக்கலியை சின்னதாக கட் பண்ணி அதில் தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி சுட்டதுக்கப்புறம் தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ப்ரோக்கலி சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 நிமிஷம் அதில் போட்டுருங்க. போட்டு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ தக்காளி வதங்கும் போதே நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு கரம் மசாலா தூள், நம்ம வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா தூள் எப்படின்றது நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துக்கிடுங்க. ஸோ அது கூடவே பொரியல் பொடி கொஞ்சம் லைட்டாக, இல்லை நீங்கள் சிக்கன் மசாலா போட்டிங்கனாலும் சிக்கன் மசாலாவோட வாடை அழகாக வரும். சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு அது கூட தேவையான அளவு சால்ட்டும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக காரம் கம்மியாக இருக்குன்றவங்க பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். நான் இப்போ கொஞ்சம் பெருஞ்சீரம் நல்லா டைஜஷனுக்காக வேண்டியது பெருஞ்சீரம் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெப்பரும் வாசத்துக்காக நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணலான்னா, நம்ம ப்ரோக்கலியை எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ அந்த ப்ரோக்கலியை க்ளீன் பண்ணி வச்சுருக்குற ப்ரோக்கலியும் அது கூட போட்டுக்கலாம். போட்டு நம்ம அது வேகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது. ஏன்னா அதிகமாலாம் தண்ணி ஊற்றலை, நம்ம லேசாக தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும், சின்ன டம்ளர் அளவுக்கு. ஸோ இறக்குறதுக்கு முன்னாடி லைட்டாக தயிர் நான் போட்டு இறக்குறேன். நீங்கள் தயிர் இல்லைன்னா தேங்காய் பால் ஏதோ ஒன்று ஆப்ஷனலாக அதில் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நீங்கள் பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி புதினா இல்லைன்னா கொத்தமல்லி தழை ஏதோ ஒன்று போட்டு நம்ம இறக்கி கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்க்குறதுக்கு சிக்கன் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.